கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு முடிவு. இந்த முடிவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம். முடிவு அப்படின்ன உடனே நம்ம எல்லா பிரச்சனைக்கான ஒரு முடிவு, எல்லா போராட்டத்திற்கான ஒரு முடிவு, எல்லா கண்ணீருக்கான ஒரு முடிவு, உங்களுடைய ஜெபத்துக்கான பதில் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இப்படி எதனாலும் நம்ம எடுத்துக்கலாம். முடிவுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறாரு. அந்த வார்த்தையை தான் நமக்குள்ளே இன்றைக்கி கிரியை செய்வார். அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். என்ன வசனம் அப்படின்னா, எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன், நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். இந்த வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம எதை நினச்சிருக்கிறோமோ அதைத்தான் கர்த்தர் நினைத்திருக்கிறாராம். அதனால் அந்த முடிவை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன நம்ம நினச்சோம், அவர் நம்மளை குறித்து என்ன நினச்சாரு அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் நீ என் சமூகத்தில் நீ வைக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் உன் நினைவுகளையும் நான் நினைத்தேன். அதனால் இந்த காரியத்தின் முடிவுகளை உனக்கு தர நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நிறைய பேர் கடன் பிரச்சனையை வைக்கலாம், நிறைய பேர் திருமண காரியத்தை வைக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்கான காரியத்தை வைக்கலாம், பிஸ்னஸுக்கான காரியத்தை வைக்கலாம், வேலை ஸ்தலத்திலோட ப்ரொமோஷனுக்கான காரியத்தை வைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பின் மித்தமாக தங்கள் காரியங்களை ஆண்டவருடைய முடிவு என்ன, எனக்கான பதில் என்னன்னு வைக்காங்க. பதிலும் முடிவு ஒன்று தான், சரியா? அப்படி வைக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ என்ன முடிவை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், அதனால் நான் அவைகளை நினைத்தபடி நான் நினைத்திருக்கிறேன். அதனால் நல்ல ஒரு முடிவு, ஆனால் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்திற்கே அப்படிங்காரு. நான் உன் மேலே வச்சிருக்கிற உனக்கு கொடுப்பேன், ஒரு நல்ல பதிலை கொடுப்பேன், ஒரு முடிவை கொடுப்பேன், நான் சொன்னதை நினச்சி நீ பயப்படாத. நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அது தீமைக்கானவைகள் அல்ல. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை நினச்சிருக்கிறேன்னா தீமைக்கான காரியத்திற்காக நான் உன்னை நினைப்பது இல்லை, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே சமாதானத்திற்கான ஒரு காரியத்தை நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்போதுமே நம்ம சொல்கிறது ஒரு காரியம், இதில் என்ன வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார், இதில் என்ன பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோன்னா, இதில் 3 விதமான காரியங்கள் பார்க்குறோம். ஒன்று சமாதானம், 2வது ஆரோக்கியம், 3வது செழிப்பை நம்ம பார்க்குறோம். 3 விதமான விண்ணப்பங்கள் இதில் ஒளிஞ்சு கிடக்கு. இந்த 3 விதமான விண்ணப்பத்திற்கான முடிவுகளைத்தான் கர்த்தரிடத்தில் நம்ம பார்க்குறோம். முதல் ஒரு விண்ணப்பமாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, சோர்வுகளிலிருந்து விடுதலை. சோர்வு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோர்வு அப்படின்னா என்னென்ன விஷயத்தில் நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஒரு விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வச்சுட்டு அது நமக்கு கிடைக்கலங்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு காரியத்தை முயற்சியோடு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் நம்ம நினச்சி இந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அது சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு அந்த வேலை சரியாக வரலன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சை கேட்கலைன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். கணவர் அவர் இஷ்டத்துக்கு ஓடுதாரு வாராரு போகிறாருன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம தேவைக்கு ஏற்ற செலவு செய்ய பணம் இல்லைன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். கடங்கார நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்காதது மித்தமாய் சோர்ந்து போகிறோம். நல்ல காலேஜில் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கலைங்கிறதுக்காக சோர்ந்து போகிறோம். இப்படி நிறைய விஷயங்களை சோர்ந்து போகிறோம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம சோர்ந்து போயிடுவோம், சரியா?
ஆனால் இந்த சோர்ந்து போகக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சமாதானத்தை தர விரும்புகிறேன், முடிவை தர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நீ என்னென்ன விஷயமெல்லாம் நீ சோர்ந்து போய் அடுத்து நீ செயல்பட விடாதபடி உன்னை வேதனைப்படுத்தி ஒரு இடத்துல முடக்க நினைத்ததோ, அந்த சோர்வுகளை ஆளக்கூடியவளாக, அந்த சோர்வுகளையே தோற்கடித்து சமாதானத்தை, சந்தோஷத்தையும் முடிவுகளையும் பெறக்கூடியவளாக கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த சோர்வுக்கான முடிவு. நீங்கள் உங்களை நினைத்திருக்கிற தேவன், நீங்கள் நினைத்ததை அவர் நினைத்திருக்கிற தேவன் இன்று சோர்வுகளை அகற்றி போடுகிறவராக உங்களை நினைக்கிறார். பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சோர்ந்து போயிருந்தாலும், வழக்குகளுக்கு முடிவில்லாமல் சோர்ந்துவோம், இடத்த இன்னொருத்தவை அபகரித்து உனக்கு விரோதமாக தொடர்ந்து மந்திரங்களை தொடுத்து கொண்டு கூட இருந்திருக்கலாம். அதிலெல்லாம் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இனி நீ சோர்ந்து போகுங்க அவசியமே இல்லை. கர்த்தர் அந்த காரியத்தை உனக்கு சமாதானம் உள்ளதாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இரண்டாவது, ஆரோக்கியத்தை குறிக்கிறார். ஆரோக்கியம் அப்படின்னாலே ஒரு மனுஷனுக்குள்ள சோர்வு வரும்போது ஆரோக்கியத்தன்மை சீர்குலைக்கப்படுகிறது. நமக்கு இப்போ காய்ச்சல் வருது உடம்பில், அந்த நிறைய பேர், நானுமே அதை யோசிச்சுருக்கேன். நான்லாம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன், ஐயோ நம்ம படுத்துட்டோம்னா இந்த காய்ச்சல் நம்மளை போட்டு அமைக்கிறோம், நம்ம படுத்துடவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும்னு யோசிப்பேன். அதே போல தான் ஒரு சோர்வு நம்மளை வந்து தாக்குற பொழுது நம்ம முடங்கி படுக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அப்படி முடங்கி நம்ம படுக்கிற பொழுது வியாதிகள் நம்மளை மேற்கொண்டு பிசாசான அவனுக்கான காரியத்தை லகுவாக முடித்து விட்டு கடந்து போகும். இது பிசாசனுடைய ஒரு தந்திரம். இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தந்திரங்கள் கையாளப்பட்டு, எப்போ பாரு எனக்கு அங்கே வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கால் வலிக்கு, கை வலிக்கு, ஷோல்டர் வலிக்கு, தலை வலிக்கு, இதே நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சோர்வின் மித்தமாய் வரக்கூடிய செயல்பாடு. சோர்வின் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறான். அந்த சோர்வு தான் ஆரோக்கியத்தன்மையை சீர்குலைத்து போடுகிறது. நம்ம எதிர்பார்க்கிற அந்த நல்ல முடிவை நமக்கு தர விடாதபடி நம்மளை கீழே விழத்தட்டுவதற்கு ஏதுவான நிலையை கொண்டு வருகிறது தான் இந்த சோர்வினால் வரக்கூடிய ஆரோக்கியமற்ற தன்மை. அப்போது ஆரோக்கியம் நமக்குள்ளே வரணும்னா நம்ம முதல்ல உற்சாகத்தோடு செயல்பட கற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆகவே கூடாது. எந்த ஒரு விஷயமானாலும் மோதி பார்த்துடலாம். நீயா நானான்னு மோதி, அது பிசாசாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும், வாடா பார்க்கலாம் ஒத்த கைக்கு, நீயா நானான்னு மோதி பார்த்துடலாம். அப்படி நம்ம அந்த இடத்துல நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது தான் வேதம் என்ன சொல்லுது, பிசாசுக்கும் அவன் தந்திரத்துக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, அப்பா உங்களை விட்டு ஓடிப்போம். எதிர்த்து நின்றால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அந்த முடிவு கிடைக்கும். நீ சோர்ந்து போயிட்டேன்னா ஆரோக்கியமின்மை வந்துடும். ஆரோக்கியமின்மை வந்துன்னா நீ வியாதியில் படுக்கையில் விழுந்துருவேன். நீ வியாதியின் படுக்கையில் நீ விழுந்துட்ட அப்படின்னா உனக்கான அந்த செழிப்பான முடிவை உன்னால் பார்க்க முடியாது. அதனால தான் சோர்வுகள், ஆரோக்கியம், செழிப்பு, 3 விண்ணப்பத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ செழிப்பை குறித்து நம்ம பார்க்கோம்னா, இந்த செழிப்பு எப்படி வருதுன்னா, முதல்ல சோர்வு கொடுக்குற பிசாசு ஆரோக்கிய இழப்பை கொடுத்து அவன் முடங்கி படுக்கையில் விழக்கூடிய நிலையை கொடுத்துட்டு, 3வது நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் ஈஸியாக லகுவாக தட்டி கொண்டு போவான். இதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பதிலோ பலனோ நமக்கு கிடைக்காமல் நம்ம கைகளை விட்டு பறிக்கப்படுகிறோம். நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், எல்லாம் கைகூடி வரும் சிஸ்டர், கடைசி செகண்டில் என்ன தான் நடக்குன்னு தெரியல, கையை எட்டி பிடிக்கக்கூடிய நேரத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி தான் என் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நான் தவற விட்டு, அது விளைநிலங்களை கூட இருக்கலாம். நல்லா விளைஞ்சிச்சு என் விளைநிலம், ஒரே ஒரு மழை வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல பிஸ்னஸ் போய் கொண்டு இருந்துச்சு, ஒரு மனுஷன் உள்ளே வந்தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கடனே வாங்காமல் இருந்தேன். என் பிள்ளையை என்னைக்கு கல்லூரியில் சேர்த்தனோ அன்னைக்கே கடங்காரியாக மாறி, பிள்ளைக்கு திருமணம் பண்ணின கடங்காரியாக மாறி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தின் மித்தமாகவே நம்ம என்ன செய்கிறோம், செழிப்பை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அப்போது முதல்ல சொன்ன மாதிரி சோர்வுகள், ரெண்டாவது ஆரோக்கிய இன்மை, மூணாவது செழிப்பை தடை பண்ணக்கூடிய காரியங்கள். ஆனால் 3 அர்த்தங்களும் ஒன்று தான், ஒன்றோடு ஒன்று தொடர்பு. அதாவது அக்கா தங்கச்சிங்க மாதிரி. இந்த செழிப்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த முடிவு என் கையில் இருக்குது. ஏன்னா நீ நினைத்ததை நான் நினைத்திருந்தபடினாலே நான் உனக்கு தீமைக்கல்ல சமாதானத்திற்கு தேவனாக இருந்து உனக்கு இந்த முடிவை தரும். அப்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல முடிவை அவர் தரணும்னா நம்மளை ஆசீர்வதித்தா மட்டும்தான் அந்த நல்ல முடிவு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமானா, முதல்ல சோர்வு அப்படிங்கிற அந்த கிரியைகளை களைந்து போட வேண்டும். இரண்டாவது, சோர்வோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தன்மை, முடங்கக்கூடிய தன்மை, பலவீனத்தின் தன்மை, சுகவீனத்தின் தன்மையை உடைத்துப்படும். அப்படி நம்ம செய்கிற பொழுது செழிப்பை நம்மளால் உணர முடியும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிற பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை வச்சு தொடங்கு. என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த சோர்வுகள் அசதிகள் வந்தாலும், நான் கொண்ட கொள்கைகளையும், நான் உன்மேல் வைத்த நம்பிக்கையும், நான் உன்மேல் வைத்த விசுவாசங்களை ஒரு காலமும் மாறாதுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது கர்த்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நிறைய பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்களாம் தீர்க்க தரிசனம் இல்லாமல் ஊழியமே செய்யாமல் இருக்க காரணம் அவங்களுடைய குடும்ப நிலைகள். நீ இதை விட்டுருமா, நீ ஜெபிச்சு என்னத்தாம்மா நீ பார்த்த, எப்பா நீ இதை விட்டுரு, நீ ஜெபிச்சு என்னத்தை பார்த்த, நீ ஊழியம் செஞ்சு என்னத்தை கிழிச்ச, இன்னும் நாங்கள் கஷ்டத்தில் தானே இருக்கோம், இன்னும் நாங்கள் கண்ணீரில் தானே இருக்கோம், இந்த ஊழியம் என்னத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துச்சு, இந்த ஊழியத்தினால நம்ம என்ன லாபத்தை கட்டோம், சொந்த வீடு இருக்கா, வாடகை கொடுக்க நம்மளால் முடியுதா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுதா, அப்போ எதுக்கு இந்த ஊழியம், நம்ம எதுக்கு விசுவாசியாக இருக்கணும், எதுக்கு சபைக்கு போகணும், எதுக்கு தசாபாக காணிக்கைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உனக்கு பிரச்சனைங்கிற போது கர்த்தரிடத்துல தான் நீ வரணும். அவிவிசுவாச இடத்துல, பிசாசு இடத்துல போகக்கூடாது. அவிவிசுவாசங்கிறது பிசாசு விதைக்கிற விதை, அங்கே நீ போகிற. இந்த காரியத்தை செய்யின்னு சொன்னது தேவன் தானே. அப்போ அந்த காரியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு பதில் சொல்யூஷன் இங்கே தானே இருக்குது. எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல தான் நீ எழுந்தாடும். எந்த இடத்துல உனக்கானவைகளை துளைத்தாயோ அந்த இடத்துல தான் நீ தேடணும். அப்பந்தான் அது கிடைக்கும். எந்த கதவு உனக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டதோ அந்த கதவை தான் நீ தட்டி திறக்கணும். வேறொரு கதவை போய் தட்டக்கூடாது, திறக்கக்கூடாது. பிரச்சனை எங்கேயா அங்கே தான் நின்று ஜெயிக்கணும் நீ விரும்பணும். எந்த ஜனங்க உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாகத்தான் உன் தலையை நிமிர பண்ணி காட்டணும். யாரெல்லாம் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொன்ன அவங்கள்ட்ட தான் சேலஞ்சு பண்ணி உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். திருமணமே ஆகாத நீ யார் சொன்னான் அவனுக்கு முன்பாக நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொண்டு நீ வாழ்ந்து காட்டும். நீ வேலைக்கு செல்ல முடியாது என்று எவன் சொல்லுகிறானோ அவனுக்கு முன்பதாக வேலைக்கு போய் கம்பீரமாக நீ வாழ்ந்து காட்டும். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனையோடு ஊழியத்தை ஒப்புமைப்படுத்தாதீங்க. குடும்பம் வேற, ஊழியம் வேறன்னு பிரித்து பார்க்க பாருங்கள். குடும்பத்தோட ஊழியத்தை கலைப்பீங்கன்னா, கலந்து போவீங்கன்னா குடும்பமும் சிறக்காது, ஊழியமும் சிறக்காது. ஊழியத்திற்காகத்தான் உனக்கு குடும்பம் கொடுக்கப்பட்டதை விட குடும்பத்திற்காக உனக்கு ஊழியம் கொடுக்கப்படலாம். அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. ஊழியம் செய்வேன்னு தேவ சமூகத்திற்கு முன்பாக நீ பொருத்தனை பண்ணுனா சோதனை வரத்தான் செய்யும், வேதனை வரத்தான் செய்யும். அதுக்காக நீ ஊழியத்தை விட்டுட்டு ஓடுனா அது உனக்கு சாபமாகும். மறந்து போகாத. இன்னைக்கு அந்த சாபம் உன்னிடத்துல வெளிப்படாமல் போகும். உன் தலைமுறை அடுத்த தலைமுறையில் அந்த சாபம் பிள்ளைகளை துரத்தும். நீ செய்த அஜாக்கிரதை, நீ செய்த அந்த கீழ்ப்படியாமத்தனம்,
உன் வாரிசுகளை பாதிப்புக்குள்ளாக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீ சொத்து சேர்த்து வைக்கலானாலும் சாபத்தை தேடி வைக்காத. அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் தேவ சமூகத்திற்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஜெப வீரனாக நான் எழும்புவேன், நான் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வேன், நான் பொருத்தனை பண்ணுகிறேங்க, காணிக்கை கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணுகிறேங்க, ஊழியங்களை தாங்குகிறேன்னு பொருத்தனை பண்ணுகிறேங்க, ஏழைகளுக்கு இறங்குகிறேன்னு பொருத்தனை பண்ணுகிறீங்க, தீர்க்கதரிசிகளுக்கு அவர்களுடைய குடும்பத்தை தாங்கும்படியாக பொருத்தனை பண்ணி மிஷினரிகளை தாங்க பொருத்தனை பண்ணுகிறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த பொருத்தனையை நிறைவேற முடியாமல் வந்துருச்சுன்னா உடனே கையை கழுவி விட்டுறீங்க. வேண்டாம், பொருத்தனை பண்ணதுக்கு முன்பாக உன்னால் முடியுமான்னு பார்த்து நீ பொருத்தனை பண்ணு. நீ பொருத்தனை பண்ணலைன்னா உன் பொருத்தனை விஷயத்தில் கர்த்தர் சும்மா இருப்பது இல்லை. உனக்கு விரோதமாக அவர் எழும்பி வந்து நிற்கக்கூட துணிய மாட்டார். உன்னை அடித்து போடுவதற்கு அவர் தாமதிப்பது இல்லை. பொருத்தனை நிறைவேற்றும் அளவும் அது உன்மேல் தலைமேலே சாபமாக திரும்பும். வாயின் வார்த்தைகளை திறந்து தேவ சமூகத்திற்கு முன்பாக என்ன பொருத்தனையை நீ வைத்தாயோ அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதிலே கவனமாகது எதுவாக இருக்கட்டும். வாயிலிருந்து வந்துட்டாலே முடிஞ்சு. இந்த மாதம் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியல, அடுத்த மாதம் நிறைவேற்ற பாரு. கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே நல்ல நிலைக்கு வந்தோடனே அப்படியே பழசெல்லாம் மறந்து கலந்து போகிறது. என்ன தன்மை அது? தேவனுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகத்தில் அதுவும் ஒன்றாக மாறுது. உன்னை உருவாக்கினவருக்கு நீ செய்தது இதுதானா? கரிசனையா இதுவரை உன்னை நடத்தினவருக்கு நீ செய்யக்கூடியது இதுதானா? தேவ சமூகத்திற்கு அவர் பாதத்திற்கு முன்பாக நீ பேசுகிற பொழுது கவனமாக இருக்கணும். எப்படி ஓ சத்தத்துக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறதோ அதே போல உன் விண்ணப்பத்திற்கும் அவர் செவி திறந்துதான் இருக்கும். உற்று கவனிக்கிறவராக இருக்கிற நீ செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அவர் எழுதி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். அதை உன்னிடத்தை நிறைவேற்றாமல் அவர் உன்னை விடுவது இல்லை. திடீர்னு பொருளாதாரத்தில் விழுந்து வர ஏன் காரணம்? அது நீ செஞ்ச தப்பு. எந்த இடத்துல நீ தப்பு பண்ணன்னு நீ பாரு, அதை நீ சரி செய். அப்பொழுது இந்த காரியங்கள் நடக்கப்படும். நீ என்ன பொருத்தனை பண்ணின? தேவனுக்கு முன்பாக உன்னுடைய பிரயாச வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாக அவரிடத்துல என்ன நீ பேசுன? அதெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறியான்னு பாரு. திருமணத்திற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நல்ல மணவாட்டி மணவாளன் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணீங்க? தேவ சமூகத்திற்கு முன்பாக நினைத்து பாருங்கள். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே சந்தோஷத்தில் இருக்கும்போது தேவனை மறக்கிறது நியாயம் அல்ல. நீ அவரை மறந்தால் அவர் உன்னை மறக்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நினைத்திருக்கிறவர். உன் நினைவுகளை நினைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் நன்மைக்காக சமாதானத்துக்காக தான் நினச்சிக்க, தீமைக்காக இல்லைன்ட்டாரு. உனக்கு நல்ல முடிவு வேண்டுமானா அவிடத்தில் நீ ஒப்பு கொடுத்த வார்த்தைகளை உன் நாவுகளை சத்தமிட்டு சொல்லி நீ செஞ்சதான பொருத்தனைகள், நீ செய்யக்கூடிய காணிக்கைகள், நீ செஞ்ச உன்னுடைய தசபாகங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து கொள். இடர்வியானா ஒன்றுமற்றவளாக நீ கடந்து போ. மீண்டும் உன்னை எடுக்க யாராலும் கூடாது. எல்லாவற்றையும் இழந்த பின்பு நீ தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்போது அவர் காதுகள் கேளாதவராக நிற்பார். அவர் நினைவுகளிலிருந்து உன் நினைவுகளை அழித்திருப்பார். கவனமாக இருங்க. இல்லாத போது இருக்கிற கம்பீரம் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வரல? நமக்கு ஏன் வரல? இல்லாத போது நம்ம பேசக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம்
இருக்கும்போது ஏன் நமக்கு தோன்றலை? ஏன்னா இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக தேவனை வச்சு பார்த்தோம், இருக்கும்போது பணத்தை வச்சு பார்க்குறோம். அதுதான் வித்தியாசம். நீ பணத்தை முன்னாடி வைக்கும்போது தேவனை நீ அறிய முடியாது. சுகபோக வாழ்க்கை சில நேரங்களில் தேவனை நம்மளை விட்டு பிரிக்கக்கூடும். சுகமான வாழ்க்கைகள், நேர்த்தியான காரியங்கள் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கக்கூடும். நீ அப்படி ஒரு நினைவுகளில் இருந்தனா உனக்கான முடிவு வராது, அது தாமதிக்கத்தான் செய்யும். நீ எதிர்பார்த்ததான அந்த விடுதலையின் முடிவு வராது. நீ எதிர்பார்த்த வழக்குகளுக்கான பதில் வராது. உன் பிள்ளைக்கான எதிர்காலத்திற்கான பதில் வராது. நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் எழும்பி நில், உனக்கான பதில் வரும். நம்மளை நடத்துகிறவர் தேவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். நாங்கள் எப்பொழுது விண்ணப்பத்தை சுமந்தவர்களாக வந்து நிற்கிறோம். சோர்வுகள் எங்களை சிறிதேனம் அண்ட விடாதபடி உம்முடைய வல்லமையின் கரங்கள் எங்களை தாங்கி தப்புவிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றக்கூடியதும் மாற்றக்கூடியதுமாக இருக்கட்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் நாங்கள் விழுந்து போய் நிற்கிறோமோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆரோக்கியத்தை இழந்து போய் நிற்கிறோமோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறோமோ, எங்களுக்கான பதிலும் வேண்டும், முடிவு வேண்டும் அப்பா. இதுவரை நாங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னியும் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசத்தினாலே உமக்கு நாங்கள் துரோகம் பண்ணி இருப்போமானால் அந்த துரோகத்தை மன்னியும். எங்களுடைய உடல் உழைப்பின் மித்தமாக நாங்கள் உமக்கு துரோகம் பண்ணி இருப்போம் என்றால் அந்த துரோகத்தை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு செழிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நீர் எங்களை நினைத்திருப்பது உண்மையானால், நீர் எங்கள் நினைவுகளை அறிந்த தேவன் நீர் உண்மையானால் எங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறந்தருளும் ஆண்டவர். உமது பிள்ளைகளை மன்னித்து ஒரு விசையாய் மீட்டு எடுக்கும்படியா, உமது பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அந்த நல்ல முடிவுகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்த ஸ்தானத்திலே பிள்ளைகள் விழுந்து போனார்களோ மறுபடியும் அதே ஸ்தானத்திலே வைத்து கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மன்னித்தருளும் ஆண்டவரே. விசுவாசிகள் செய்யக்கூடிய காரியங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கான பதிலும் முடிவையும் கொடு. ஊழியக்காரர்கள் சபைகளும் செய்யக்கூடிய காரியங்களை மன்னித்தருளும், அதற்கான முடிவுகளை கொடுத்தருளும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக உம்மை நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பதவிகளை எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்துவது இல்லை, எங்கள் செல்வங்களை எங்களுக்கு முன்பாக நிறுத்துவது இல்லை, எங்கள் ஆரோக்கியத்தை உமக்கு முன்பாக நிறுத்துவது இல்லை, எங்கள் செழிப்பை உமக்கு முன்பாக நிறுத்துவது இல்லை. எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி நோக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இந்த தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை தவிர வேறு ஒன்றை நாங்கள் எங்களுக்கு முன்பாக நிறுத்துவது இல்லை. தகப்பனே, ஒரு விசையாய் நாங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை கொடும், நல்ல சமாதானத்தின் முடிவுகளை கொடும். தீமையான முடிவுகளை எங்களிடத்திலிருந்து அகற்றி சமாதானத்தின் முடிவுகளை கொடும். எங்கள் வழக்குகளுக்கான முடிவுகளை கொடும். எங்கள் கடன் பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவுகளை கொடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்கிற ஒரு முடிவை கொடும். வேலை விஷயத்திலே போராடுகிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு முடிவை கொடும். ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷனுக்கான ஒரு முடிவை கொடும். வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதிகள் நீங்கி சுகமடையக்கூடிய ஒரு முடிவை கொடுப்பீராக தகப்பனே. வறுமையில் மெலிமையில் இருக்கிறவர்களுக்கு அன்றன்று தேவைகளும் ஆகாரத்தை உடையும் கொடுத்து முடிவுகளை கொடும் ஆண்டவரே. பசித்தவனுக்கு பசியை போக்கக்கூடிய முடிவை கொடும். வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வீடு வாசலுக்கான முடிவை கொடும். விதவைகளுக்கு ஆதரவை கொடும் ஆண்டவர், ஆதரவு என்கிற முடிவை கொடும் ஆண்டவர். அலைந்து திரிதவனுக்கு ஒரு இடத்தை, நிலையான இடத்தை கொடும் ஆண்டவர். சமூகத்திற்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும்
அவர்கள் தேடுகிற அந்த நல்ல முடிவை கொடும். அவர்கள் தேடுகிற அந்த சமாதானத்தின் முடிவை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். போதும்பா, அவர்கள் செய்த பாவங்களெல்லாம் மன்னியும், மீறுதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் சிந்தின கண்ணீருக்கு எங்களுக்கு முடிவை கொடும் ஆண்டவரே. நாங்கள் பட்ட பாடுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேண்டும் ஆண்டவர். எங்கள் பிரயாசத்திற்கான நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு கொடும். எங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முடிவு, செழிப்பை கொடும் ஆண்டவர். தாங்கும் ஆண்டவர், எங்களை நடத்தும் ஆண்டவர். இந்த நாளே மாத்திரமல்ல, இந்த மாதங்கள் வருடங்கள் யாவற்றிலும் உம்முடைய கரங்கள் நல்ல முடிவை எங்களுக்கு தரட்டும். எப்பொழுது எங்கள் நினைவுகளும் நினைவுகளாக மாறட்டும். எப்பொழுது எங்கள் நினைவுகளை நீர் நினைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கான பதிலை தந்து ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும். ஏற்று நடக்கும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.